ஜெபம் செய்வோம். அன்பும் இறக்கும் நிறைந்த அன்பின் நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான இந்த பரிசுத்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் இந்த நேரத்தில் உடைய திரு சமூகத்தில் உண்மை நோக்கி நாங்கள் பிரார்த்திக்கிறோம். ஆண்டவர் இந்த ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த ஆராதனையை இந்த ஆன்லைன் வாயிலாக பார்க்கிற அன்புக்குரிய பிள்ளை ஒவ்வொருவரையும் இந்த ஆராதனையின் ஆசீர்வாதங்கள் அவருடைய தனிப்பட்ட வாழ்விலே நம்முடைய குடும்ப வாழ்விலே நிறைவாய் பெறுகிற ஆண்டவர் நீர் அனுக்கிரகம் செய்ய நாங்கள் வேண்டுகிறோம். உடைய அன்பு கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாகவும் ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் கிறிஸ்து சபை பாமாலை 9, 1, 3, 5 கவிகள் பாடுவோம். யாவரும்
முறை முறையாக வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 1 முதல் 10 வசனங்கள். சங்கீதம் 34 1 முதல் 10 வசனங்கள். கர்த்தரை நான் இக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பாய்ந்தவர்களை சூலபாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் மூலமாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தை பூமியை படைத்த வருவார். யாவரும் கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளிலே உடைய அன்பு சமூகத்தில் உடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த கால சூழ்நிலைகள் நிமித்தமாய் வெவ்வேறு இடங்களிலே நாங்கள் இருந்தாலும் ஆன்லைன் ஆராதனை மூலமாக உடைய நாமத்தை இந்த நேரத்திலே நாங்கள் இணைந்து உண்மை மகிமைப்படுத்த உண்மை தொழுது கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு நல்கின இந்த நல் வாய்ப்புக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவருடைய நிறைவான பிரசன்னம் ஆண்டவரே உண்மையாய் உண்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு உண்டு என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல இந்த நல்ல வேளையிலே உண்மையாய் தேடுகிற உடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரை தேடுகிறவனோ பிள்ளைப்பான் என்று சொல்லியிருக்கிறது சுவாமி. அது எப்பேற்பட்ட பொல்லாத கொடிய காலங்களாக இருந்தால் ஆண்டவருடைய பிள்ளைகளை நீர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறேன். தானியேலை அயல் தேசத்திலே கொடிய சட்டங்கள் இயற்றப்பட்ட காலத்திலே ஆண்டவர் தானியேலை பாதுகாத்தீர். யோசேப்பை கொடிய பஞ்சத்தின் காலத்திலே அதற்குரிய தரிசனங்களை கொடுத்து இந்த கொடிய பஞ்ச காலத்திலேயும் அந்நிய தேசத்திலும் நீர் பாதுகாத்தீர். இந்த நல்ல நேரத்திலே உடைய சொந்த மாநிலத்தை விட்டு ஆண்டவரே இந்த தேசத்தின் மற்றொரு மாநிலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்விலே ஆண்டவர் இந்த நாள் வரைக்கும் பாதுகாத்திருக்கிறேன். இந்த கொடிய காலங்களிலே ஆண்டவர் கடந்த 4-5 மாதங்களாய் எங்களை நீர் கண்ணின் மணியை போல பாதுகாத்திருக்கிறீங்க. இந்த புதிய மாதத்திலே இன்னும் தொடர்ந்து வருகின்ற நாட்களிலே ஆண்டவருடைய நிறைவான கிருபைகளை தாங்கிக் கொள்ளணும். இந்த பிள்ளைகள் செய்கிற வேலைகள்,
இந்த கொடிய நாட்களிலே ஆண்டவரே வெளியே செல்லுகிறதற்கு ஆண்டவரே யோசித்து செல்லக்கூடிய ஒரு நாட்கள். ஆனால் அதற்கு மத்தியிலே வேலைகளுக்கு சென்று வர வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைகள். இதற்கு மத்தியிலே ஆண்டவர் மீது தம்முடைய நம்பிக்கையை கொண்டவர்களாய் நம்முடைய வேலைகளுக்கு சென்று வருகிற என் அன்பு பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. வேலைக்கு சென்று வருகிற அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பார். அவள் செய்கிற வேலைகள், அவள் செய்கிற தொழில்கள் ஆண்டவர் இந்த நாள் வரைக்கும் உடைய பிள்ளைகளாகி எங்களை நீர் பாதுகாத்து வருகிறீர். நீரே எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் பிரசன்னராக இருந்திருக்கிறேன். எத்தனையோ மனிதர்களை நாங்கள் சந்திக்கிறோம், கூட்டம் நிறைந்த இடங்களுக்குள் சென்று வருகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி எங்களை நீர் பராமரிக்கிறீர், வழியெடுத்திருக்கிறீர். இன்னமும் நீர் பாதுகாப்பீராக. தீயக்கூடிய காலங்களுக்கு அன்பு பிள்ளைகளாக எங்களை விலக்கி நீர் வழியெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். விசேஷமாக இந்த மழை காலத்துல விசேஷித்த கிருபைகளை அன்பு பிள்ளைகளுடைய வாழ்வுல நீர் ஒவ்வொருவருடைய வாழ்விலை, பெரியவர்கள் முதியவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலையும் நீர் கொடுப்பீராக. மாறி வருகிற இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில ஆண்டவருடைய நிறைவான பாதுகாவல் அன்பு சிறு பிள்ளைகளுக்கு மத்தியில இருக்கட்டும். படிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். ஆன்லைன்ல கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுகிற அன்பு சிறு பிள்ளைகள், அன்பு வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஒரு புதிய முறை கழிவுகளுக்குள்ளாய் பிள்ளைகள் சென்றிருக்கிறதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை அத்துமீர் கொடுப்பீராக. ஆன்லைன் மூலமாய் பங்கு பெறுகிற பொழுது இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பிள்ளைகளுக்கு கிடைப்பதற்கு கிருபை தாரும். தகப்பனே, பிள்ளைகளுக்கு நல்ல மார்க்ஸ் கொடுத்து ஆண்டவர் அந்த ஒவ்வொரு ஆண்டுகளிலும் நிறைவு செய்ய அன்பு பிள்ளைகளுக்கு நீர் கிருபை கொடுத்திருக்கிறீர். பிள்ளைகள் நல்ல முறையிலே தேர்ச்சியடைய கத்த கிருபை கொடுத்திருக்கிறீர். இப்பொழுதும் இதிலிருந்து முன்னேற்றம் அடைந்த அடுத்த பகுதிகளுக்கு அடுத்த முன்னேற்றம் அடைந்து அடுத்த ஸ்டாண்டர்ட் செல்லுகிற பொழுது, உயர்ந்த படிப்புகளுக்கு செல்லுகிற பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து சரியான குரூப்பை பிள்ளைகள் தேர்வு கொள்ள, சரியான கல்லூரியிலே பிள்ளைகள் சென்று சேர, இந்த பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்பட கத்த நீர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கத்த தொடர்ந்து ஆசீர்வதிங்க. படிக்கிற அன்பு பிள்ளைகளோடு உடைய கிருபை தங்கியிருக்கட்டும். திருமணத்துக்காக ஆயத்தப்படுகிற அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நல்ல வாழ்க்கை துணையை ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக. திருமண காரியத்தில் உண்டாயிருக்கிற தடைகள் திருமணமாகி குழந்தை பாக்கியத்துக்காய் காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக கூட செபிக்கிறோம். கர்த்தர் அன்பு பிள்ளைகளுடைய கர்ப்பத்தை நீர் ஆசீர்வதித்து நீர் பிள்ளைகளை மகிழ்ச்சியின் நாளாக நீர் மாலை செய்வீராக. நீர் உடைய அன்பு பிள்ளைகளை மலடியை பிள்ளை தாட்சி ஆக்குகிற ஆண்டவர் என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது போல இந்த நாட்களை மகிழ்ச்சியினால் நீர் இடை கட்டும்படியாய் செபிக்கிறோம். அற்புதங்களை செய்வீராக. பிள்ளைகளுடைய வாழ்வில் அதிசயங்களை நீர் காணப்படும். விலகினத்தோடு இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். விசேஷமாக டைபாய்டினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற திருமதி சந்திரா டேவிட் அம்மாவுக்காக உடைய சமூகத்திலே செபிக்கிறோம். அந்த தாயாரை நீர் பலப்படுத்துவீராக. நல்ல நாட்களிலும் நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தாரும். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நட என்று சொல்லியிருக்கிறது போல நாளிலே இந்த பலகீனங்களை நீர் மாற செய்து அவர்களுக்கு பரிபூர்ணமான சுகத்தை ஆண்டவர் நீர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். குமார் உங்களை விடுதலையாக்கினால் ஐயாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள் சொல்லியிருக்கிறது போல ஆண்டவருடைய அன்பு பிள்ளையை நீ தொட்டு சுகப்படுத்தி விரைவிலே இந்த படுக்கையை நீர் மாற செய்து பரிபூர்ணமான சுகத்தை தாரும். இன்னும் ஆண்டவரே திருச்சபையிலே ஒருவேளை சிலர் பலகீனத்தோடு இருக்கலாம், ஒருவேளை எங்களுக்கு தெரியப்படுத்தாமல் இருக்கலாம். அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாக செபிக்கிறோம். கர்த்தர்களுக்கு நல்ல சுகத்தை தாரும். தேவைகளோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் அவர்களுக்கு பரம தகப்பனாக இருந்து அவர்களை நீர் காத்து ஆண்டு ஆசீர்வதிக்கிறாங்க வேண்டுகிறோம். நாங்கள் மனிதர்கள் சுவாமி, நாங்கள் ஒன்றுக்கும் உறவாதவர்கள், பயனற்றவர்கள் என்பதை காலங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த நேரத்தில் நாங்கள் 100% நாங்கள் உண்மை நம்பியிருக்கிறோம். இந்த காலத்திலேயும் ஆண்டவர்களை நீர் நடத்தி இருக்கிறீர் ராஜா. அதுதான் சிறந்த ஒரு காரியம். ஆண்டவரே, இந்த உணாந்திரமான இந்த வறட்சி நிறைந்த இந்த பொல்லாத நாட்கள் 5 மாதங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக எங்களை தற்காத்திருக்கிறேன், வேலையடைத்திருக்கிறீர், பாதுகாத்திருக்கிறீர், எங்களுக்கு குடும்பங்களை ஆசீர்வதித்திருக்கிறீங்க. எனவே நீர் பாதுகாத்து ஒரு 2 நாட்களில் கிருபை வரங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க. தேவ பிரசன்னம் பெருகட்டும். என்னென்ன தேவைகளுக்காக இந்த பிள்ளைகள் இப்பொழுதும் செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவர் அவருடைய வாழ்விலே அவருடைய செபத்திற்கு செவி கொடுத்து உடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீர் ஜெயமாய் மாற்றி தரும்படியாய் செபிக்கிறோம். உங்களுடைய தேசத்திற்காக 74வது சுதந்திர தின விழாவை நாங்கள் ஆசிரிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக செலுத்துகிறோம். இந்த சுதந்திர நாட்டுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சுதந்திர தேசத்தின் இந்த பிரதம மந்திரிக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா மாநில முதலமைச்சர்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவர் தாமே ஒவ்வொரு முதலமைச்சர்களையும் கர்த்தர் பலப்படுத்தும். ஒரு வேண்டிய நல்ல கிருபைகளை கொடுத்து நீர் ஆளுகை செய்வீராக. மாநில முதலமைச்சருக்காக விசேஷமாய் செபிக்கிறோம். எங்கள் மாநில முதலமைச்சருக்காக விசேஷமாய் செபிக்கிறோம். கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை
என் மனதார ஆசீர்வதித்து அவர்களை நீ பலப்படுத்தும். தேவ கிருபை பெருகட்டும். உலக நாடுகளிலே சமாதானம் உண்டாகட்டும். எல்கைகளிலே சமாதானம் உண்டாக்குவதற்கான அன்பு பேராயிருக்காக அவருடைய குடும்பத்துக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக அவருடைய ஊழியத்துக்காக செபிக்கிறோம். அவர்களையும் அவருடைய ஊழியங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். நல்ல நாளிலே அவருடைய வார்த்தைகள் மத்தியிலே அவர்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்திருக்க ஆண்டவர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, எல்லா குருமார்களுக்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதிங்க. உங்களை தாழ்த்துகிறோம். நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். திருமறை பகுதி நாம் வாசிக்க கேட்போம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் பிரசங்கி 3:1 முதல் 8. பிரசங்கி 3:1 முதல் 8 முடிய. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு. காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு. கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு. மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு. யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசிக்க முடிந்தாயிற்று. மீண்டும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாகவும் நம்மையும் நம்முடைய உள்ளத்தை செய்திக்கு ஆயத்தப்படுத்தும் வண்ணமாக கிறிஸ்து சபை பாமாலை 253 1-3-5 கவிகள் நாம் பாடுவோம். இந்த நல்ல நாளிலே உங்கள் அனைவரையும் மிகுந்த அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த ஆன்லைன் ஆராதனை மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல நாளிலேயும் நமது மத்தியிலே நம்முடைய அன்புக்குரிய பேராயர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய மும்பை ரீஜனல் கான்ஃபரன்ஸில் இருக்கிற எல்லா ஆலயங்களிலேயும் இந்தி மொழியிலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நமது மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். Today we are going to have a special sermon by our Honorable Bishop Dr. Anil Kumar Sawant in the language of Hindi. We welcome our Honorable Bishop to share God's word in our midst. जय मसीह की, प्रभु यीशु मसीह का
मीठा और मधुर नाम में मैं आप सबको प्रणाम करना चाहता हूँ। परमेश्वर ने हमको इस आराधना में लेके आया, उसके लिए मैं परमेश्वर को धन्यवाद देना चाहता हूँ। और विशेष आज का दिन में हम लोग ये ऑनलाइन सर्विस कर रहे हैं और ये ऑनलाइन सर्विस का बेनिफिट आप सब लोग ले रहे हैं और काफ़ी लोग ऑनलाइन सर्विस में आप जुड़े हुए हैं। ये बहुत खुशी का बात है और मेरा विनती यही है, आपका चर्च का जो ऑनलाइन सर्विस है वो रेगुलरली अटेंड करना, और उतना ही नहीं, आपका चर्च के लिए और हमारा कॉन्फ्रेंस के लिए और पूरा हमारा कलीसियाओं के लिए आप मेहरबानी करके आप प्रार्थना कीजिए। ये मेरा विनती आप सबके लिए। मेरा प्यारा भाई बहनों, हर साल दिसंबर महीने का आखिरी दिन हम सब लोग वॉच नाइट सर्विस में जाते हैं और खास रात को जब भी नया साल चुना साल खत्म होता है, पुराना साल और नया साल आते हैं, उस समय में हम सब लोग प्रार्थना के साथ, उत्साह के साथ नया साल को हम वेलकम करते हैं, स्वागत करते हैं। और लोग अलग अलग रीति से ये नया साल को वो लोग स्वागत करते हैं। ये हमारा एक ट्रेडिशन है। लेकिन कितने लोग हम जानते थे ये 2020 के अंदर, ये शुरुआत में, ये परिस्थिति में हम सब लोग आ जाएंगे। आज जो परिस्थिति है, ये परिस्थिति बहुत कठिन परिस्थिति में हम गुजर रहे हैं। आप सबको मालूम है, चारों बाजू से डर बैठा हुआ है और चिंता है और अनिश्चित हम सबको लग रहा है और दुख से लोग भरे हुए हैं और काफी लोग मर चुका है। और कोई भी न्यूज चैनल आप सुनिए, हर एक न्यूज चैनल में यही बात आते हैं, लोग का मरने का और दुख का, संकट का। इसलिए मैं आज आपको कहना चाहता हूं, ये जो डर है, ये डर आदमी को ग्रिप किया है। द फियर हैज ग्रिप्ड द ह्यूमन माइंड। हम सब लोग डरे हुए हैं। घर से बाहर निकलने के लिए हम डरते हैं, कुछ करने के लिए हम डर जाते हैं। कल क्या होगा हम सब लोगों को मालूम नहीं। और आज मैं आपको कहना चाहता हूं, ये डर से और ये डिप्रेशन से, ये एंजाइटी से आज काफी लोग बीमार गिर गए। सबोपदेशक उसका 3रा अध्याय और पहली और दूसरे अध्याय में ऐसा लिखा है, हर एक बात का एक अवसर और हर एक प्रत्येक काम का एक समय है। हर एक बात का एक अवसर और प्रत्येक काम का एक समय है। जन्म का भी समय है और मरण का भी समय है। वो 11वीं आयत में हम लोग देखते हैं, उसने सब कुछ ऐसा बनाया कि अपने अपने समय में वो सुंदर होते हैं। उसने सब कुछ बहुत सुंदर बनाया अपने समय के अंदर। He has made everything beautiful in his own time। इसलिए मेरा प्यारा भाई बहनों, मैं आज आपको कहना चाहता हूं, हम लोग इस दुनिया में परमेश्वर का मर्जी से आया है और हम लोग इस दुनिया से परमेश्वर का मर्जी से ही जाने वाला है। ये हमको याद रखना बहुत जरूरी है। हम कोरोना का मर्जी से हम इस दुनिया में नहीं आया और उसका मर्जी से हम इस दुनिया से जाने वाले नहीं है। हम इस दुनिया में जाने वाला है परमेश्वर का मर्जी से,
जब भी उसने लाया, उसने हमको संभालेगा, और जब भी उसका समय आएगा, उस समय में उसने हमको ले जाएगा। उसने सब कुछ बहुत बहुत सुंदर बनाया है। इसलिए जब भी ये आने का समय या जाने का समय हमारा हाथ में नहीं है, तो हम क्यों चिंता करते हैं? हम कुछ चीजों के लिए क्यों डर जाते हैं? और मैं आपको ये भी कहना चाहता हूं, ये पहली दफा नहीं है जो स्थिति में हम लोग गुजार रहा है। इस दुनिया में काफी मुश्किल में पसार हो चुका है। अनेक प्रकार का बीमारी आ चुकी है, अनेक प्रकार का प्राकृतिक आपदे से हम गुजर चुका है। और ये भी मैं आपको कहना चाहता हूं, हर एक समय में हम सब लोग परमेश्वर का दया से उसके ऊपर विजय प्राप्त किया है। परमेश्वर ने हमको सहायता किया है। परमेश्वर कभी हमारा हाथ छोड़ा नहीं। यशायाह प्रबोधक 41 का अध्याय में और उसका 10वीं आयत में ऐसा कहता है, मत डर, क्योंकि मैं तेरे संग हूं। इधर उधर मत ताक, क्योंकि मैं तेरा परमेश्वर हूं। मैं तुझे दृढ़ करूंगा, तेरी सहायता करूंगा। अपने दर में दाहिने हाथ से मैं तुझे संभाल रहूंगा। Fear not, be strong, I will uphold you with my righteous right hand. डरने का जरूर नहीं है और इधर उधर देखने का भी जरूर नहीं है, क्योंकि मैं तुम्हारे साथ हूं और मैं तुमको मेरे हाथ में रखूंगा। बाइबल के अंदर जो गिनती का पुस्तक है, उसका 21वें अध्याय में एक घटना मैं आपके सामने रखना चाहता हूं। अभी इधर हम देखते हैं कि इस्राएल प्रजा ने होर पहाड़ से लाल समुद्र का मार्ग ले लिया और वहां से वो लोग चल रहे हैं। एक सीधा रास्ता था इदोम के अंदर, लेकिन इदोम का राजा ने इस्राएल प्रजा को और मूसा को उसका देश के अंदर आने के लिए, वहां से जाने के लिए उसने मना करता है। और मूसा ने इदोम राजा के साथ युद्ध करने का कोई उसका विचार नहीं था। तो ये लोग, मूसा ने बहुत रिक्वेस्ट किया, लेकिन इदोम राजा ने उनको उधर जाने के लिए परवानगी नहीं दिया। इसलिए वो लोग इदोम का बाहर से वो लोग लाल समुद्र मार्ग से वो लोग चलने लगे। मार्ग बहुत कठिन था। मार्ग कठिन था, इसलिए हम देखते हैं उन लोगों का मन व्याकुल हो गया। बहुत एक एक कदम उठाने का मुश्किल पड़ा उन लोगों को। एक बाजू गर्मी और एक बाजू हम देखते हैं समुद्र के किनारे में वो लोग चल रहे। वो सैंड स्टॉर्म था, उससे उन लोगों को तकलीफ हो रहा था, बहुत मुश्किल हो रहा था। खाने के लिए ठीक से उन लोगों के पास खाने नहीं थे और पीने के लिए पानी नहीं थे। और इस संदर्भ में वो लोग बहुत नाराज हो गए और नाराज होके वो लोग मूसा के पास आता है और मूसा को बताते हैं कि तुम लोग हमको मिस्र से जंगल में मरने के लिए लाए हो क्या? यहां तो रोटी है ना पानी, और हमारा प्राण इस निष्ठम रोटी से दुखित है। हम लोग थक गए हैं, फ्रस्ट्रेटेड है। वो लोग क्यों लाया आपने इधर? और हम उस मिस्र के अंदर हमको सब कुछ मिलता था, जो मांगता था वो सब कुछ हमको खाने के लिए मिलता था। इधर कुछ नहीं मिल रहा है, हमको पानी भी नहीं है। इसलिए वो लोग परमेश्वर का विरोध में और मूसा का विरोध में वो लोग बातें करते हैं। देखिए, इतना सारे ब्लेसिंग्स, आशीर्वाद इस्राएल प्रजा वो परमेश्वर से अनुभव किया था, और भी परमेश्वर का आशीर्वाद को लोग भूल गए।
और ये हालत के अंदर परमेश्वर के खिलाफ में और मूसा के खिलाफ में वो लोग बोलने लगा। अब तक उन लोगों को स्वर्ग से ऊपर से कुछ मिलता था, लेकिन अभी देखिए उन लोगों को अभी अरण्य से, जंगल से कुछ मिलेगा। अब तक उन लोगों को आशीर्वाद मिल रहा था, लेकिन अभी उन लोगों को दंड मिलेगा। अब तक वो लोग जी रहे थे, लेकिन आज से अब से वो लोग मर जाएंगे। काफी लोग मर चुका, और ईश्वर ने क्या किया, सांप को उधर भेज दिया। और सांप, जो लोग सांप से ढसे वो लोग, काफी लोग मर चुके और बहुत पेन में, बहुत मुश्किल में वो लोग रह रहे थे। जब ये पूरा कम्युनिटी के अंदर ये परिस्थिति आ गया, उन लोगों को मालूम नहीं पड़ा क्या करने का है, और काफी लोग वो मर चुके, और काफी लोग जो वेदना में वो लोग गुजर रहे थे। और उस समय में उनको समझ में आ गया कि हमने बहुत बड़ा गलती किया। तो वो लोग मूसा के पास आता है और हमको देखना मिलता है वो लोग पश्चाताप करते हैं। मूसा से कहता है, हमने गलती किया, हमने पाप किया है, हमने यहोवा के साथ और तेरे विरुद्ध हमने बातें की है, और आप यहोवा से प्रार्थना कर कि वो ये सांप हमसे दूर करे। ये रिक्वेस्ट, ये विनंती इजरायली प्रजा मूसा को किया, और मूसा से आग्रह किया, तुम जाओ और हमारे लिए रिक्वेस्ट करो, विनंती करो परमेश्वर से कि हमारा भूल हो चुका है, और एक भूल के लिए हम कबूल करते हैं, हम दिलगिरी, हम पश्चाताप करते हैं कि ये सांप यहां से हट जाए। मेरा प्यारे भाई बहनों, आज मैं आपको कहना चाहता हूं, जभी लोग मुश्किलें में थे, जभी लोग दुख में, संकट के समय में, तो मैं आपको कहना चाहता हूं, परमेश्वर कभी किसी का हाथ छोड़ा नहीं और छोड़ेगा भी नहीं। वो बहुत विश्वासी प्रभु है। आपको लगता है सब दरवाजा बंद हो चुका है, लेकिन परमेश्वर उसका समय के अंदर जरूर एक दरवाजा खोलेगा। और उतना ही नहीं, वो कठिन समय के अंदर आपको जाने के लिए आपको सामर्थ्य देगा और ताकत देगा। हमेशा जब ये लोग उसके पास आते हैं, परमेश्वर लोगों का रिक्वेस्ट सुनता है, कभी उसको उन लोगों को तिरस्कार नहीं करता है। और जब भी मूसा ने विनंती किया, परमेश्वर ने मूसा को बताया कि एक तेज विष वाले सांप का प्रतिमा बनाकर स्तंभ पर लटका, और जो लोग सांप से डसा हुआ है वो लोग देख ले, और जो लोग देखेंगे वही लोग जीवित होकर बचेगा। तो यह आदेश परमेश्वर ने मूसा को बताया कि सांप का प्रतिमा बनाने के लिए, और एक कंडीशन था, एक शर्त था, जो लोग उसको देखेंगे वही लोग बचेंगे, जो लोग उसको नहीं देखेंगे वो लोग नहीं बच सकता है। एक शर्त रखा उसने, एक कंडीशन रखा। इसका मतलब क्या है? एक विश्वास है इसके अंदर, मेरा शब्द के अंदर, और जो भी मैंने आदेश दिया है वो आदेश के ऊपर अगर आप लोग ने विश्वास रखेंगे, आप बच जाएंगे।
अगर इसके ऊपर आप विश्वास नहीं रखेंगे तो आप नहीं बच सकता है। जब ये परमेश्वर ने ऐसा आदेश दिया, हम देखते हैं मूसा या कोई इस्राएल लोग परमेश्वर के साथ कुछ आर्गुमेंट नहीं किया। क्यों परमेश्वर ऐसा? लेकिन वो लोग उसका आज्ञा का पालन किया, और जो लोग आज्ञा पालन करके जैसा परमेश्वर ने बताया था उस तरह किया, वो सब लोग बच गए। मेरा प्यारे भाई बहनों, मैं ये भी आपको कहना चाहता हूं, अगर आपका जीवन के अंदर आप चमत्कार देखना चाहते हो, परमेश्वर का पराक्रमी हाथ आप महसूस करना चाहते हो, ये बहुत जरूरी है। परमेश्वर जो भी आज्ञा आपको देता है उसको पालन करो, और वो कभी आपको कठिन आज्ञा नहीं देता है, एक मामूली बाबत बताता है। वो मामूली बाबत भी अगर हम लोग परमेश्वर के शब्द के अंदर विश्वास नहीं रख सकते तो कैसे हम सब लोग उसका चमत्कार को एक्सपीरियंस कर सकते हैं? एग्जाम्पल आप देखिए, काना के अंदर जब भी शादी था, हमको मालूम है प्रभु यीशु मसीह का पहला चमत्कार है, और वहां द्राक्षारस कम हुआ, तो तभी लोग यीशु के पास आया और यीशु को बताया द्राक्षारस नहीं है। तो उसने उन लोगों को आदेश दिया, भाई वो जो पत्थर से बने हुए मटके थे उसके अंदर तुम लोग पानी भरो। पानी तो एक मामूली बात है, कहीं से भी मिल सकता है किसी को भी। जब भी वो पानी भर दिया, और बाद में हमको उधर देखना मिलता है जब भी वो पानी निकाल के दिया गया तो पानी द्राक्षारस हो गया था। एलीशा प्रबोधक नामान को बताया, तुम्हारा बीमारी के लिए तुम यॉर्दन में जाओ और 7 दफा तुम स्नान करो, और जब वो गया और स्नान किया उसको चंगाई मिला। और अंध मनुष्य को यीशु ने बताया, जाओ तुम्हारा आंख को तुम धो लो। जब भी उसने धो लिया, उसका विजन, उसका दृष्टि वो पीछे आ गया। पूरी रात यीशु का शिष्य लोग मेहनत किया, एक भी मछली उसको नहीं मिला, और उसको बता रहे हैं हम पूरी रात मेहनत किया प्रभु, हमको कुछ भी नहीं मिला। जब भी उसने बताया तुम्हारा बोट का उस साइड में तुम जाल डालो, जब भी वो डालते हैं देखते हैं बहुत सारे मछली उन लोगों को मिला। ये सब चीज क्या बताते? ये बताते हैं कि हम जब भी परमेश्वर के ऊपर हम विश्वास रखते हैं, उसका आदेश के ऊपर हम उसका आज्ञा को हम पालन करते हैं, हम आशीर्वाद प्राप्त करते हैं। और उसी तरह इधर परमेश्वर ने बताया, एक सांप का प्रतिमा बनाओ और उसको ऊपर से लटकाओ, और जो लोग उसको देखेगा वो लोग बच जाएगा। यूहन्ना और उसका 3 अध्याय और 14 आयत में ऐसा लिखा है, जिस रीति से मूसा ने जंगल में सांप को ऊंचे पर चढ़ाया, उस रीति से अवश्य है कि मनुष्य पुत्र भी ऊंचे पर चढ़ाए जाए। Just as Moses lifted up the serpent in the snake in the desert, so the Son of Man must be lifted up. मनुष्य का पुत्र ऊंचे पर चढ़ाया जाएगा। ये बहुत इंपॉर्टेंट चीज है। एक बाजू हम देखते हैं सांप को चढ़ा दिया, और एक बाजू हम मनुष्य का पुत्र के बारे में देखते हैं। और मूसा ने सांप चढ़ा दिया, वो सांप को देखा, उन लोगों को दैहिक रीति से उन लोगों को चंगाई मिला। और जो लोग प्रभु यीशु मसीह मनुष्य का पुत्र को देखा, उन लोगों को दैहिक रीति से, और उतना ही नहीं आत्मिक रीति से और अनंतकालिक रीति से उन लोगों को आशीर्वाद प्राप्त किया। मेरा प्यारे भाई बहनों, एक बात आप ध्यान में रखिए, वो
पूरा कैंप के अंदर वो लोगों के अंदर एक ही सांप बनाया गया था, एक ही सांप का प्रतिमा था। परमेश्वर और ऐसा नहीं बोला था तुम लोग अलग अलग सांप बनाओ, अलग अलग सांप का प्रतिमा बनाओ, ऐसा नहीं आदेश दिया था। ऐसा आदेश भी नहीं दिया था तुम सांप के लिए तुम लोग मेडिसिन ढूंढो, तुम इधर जाओ उधर जाओ, कुछ भी नहीं बोला। इतना ही आदेश दिया था जो मूसा ने सांप बनाएगा वो सांप को ऊंचा करेगा, उसको लटकाएगा, जो लोग उसको देखेगा वो लोग बच जाएगा। पूरा कैंप के अंदर एक ही सांप, मूसा का सांप, जो लोग देख सकते थे वो लोग बच सकते थे। और यही मैं आपको आज कहना चाहता हूं, यीशु मसीह एक ही है और जो लोग उसको देखेंगे जरूर उन लोगों को अनंत जीवन मिलेगा और बहुत कुछ आशीर्वाद वो लोग उसका लाइफ के अंदर एक्सपीरियंस कर सकता है। एक उदाहरण के साथ मैं आज का मेरा संदेश बंद करूंगा। 1850 में जनवरी 6 तारीख इंग्लैंड देश के अंदर एक शहर में बहुत हिम गिरा था, हिमपात था और उस समय ट्रांसपोर्टेशन बंद था, इसलिए एक जवान लड़का ने उसका घर का नजदीक में एक चर्च को जाने के लिए नक्की किया और वो घर का नजदीक में उसका चर्च एक मेथोडिस्ट चर्च था। वो चर्च में वो जा पाया और उस दिन वहां पास्टर भी चर्च में नहीं थे और एक ले पर्सन चर्च वो चला रहा था और उसने प्रीच भी कर रहा था और वो व्यक्ति उसका संदेश यशाया और 45 और अध्याय और 22 का आयत से उसने प्रचार कर रहा था। उससे अंदर लिखा है, तुम मेरी और फिरो और उद्धार पाओ। मेरे बाजू देखो आप, लुक एट मी, लुक अनटू मी एंड यू विल बी सेव्ड। मेरी ओर देखो और आप उद्धार पाएगा। और उसने बोलने लगा, कोई भी देख सकता है, सबके लिए आमंत्रण है। उसने बोला छोटे बच्चे भी देख सकता है, उसने बोला बड़े लोग भी देख सकता है। बाद में इस जवान लड़के का आंख में उसने देखा, उसने बोला, जवान भाई आप बहुत उदासीन लग रहे हैं आज, अगर आपने भी देखा तो आप बच सकते हैं। तो वो जवान लड़का 6 जनवरी 1850 में वो प्रभु यीशु मसीह को देखा, प्रभु यीशु मसीह को ग्रहण किया और उसका जीवन एकदम चेंज हो गया। और जवान लड़का था चार्ल्स स्पर्जन, विश्व का बहुत बहुत महान प्रभु का सेवक बनके उसने सेवकाई किया। चार्ल्स स्पर्जन, उसका आत्मिक जीवन वहां से शुरू हुआ। इसलिए मैं आपको कहना चाहता हूं, जन्म के लिए भी एक समय है और मरण के लिए भी एक समय है। और ये भी मैं आपको बताना चाहता हूं मेरा प्यारा भाई बहनों, आज हम लोगों को जीने का समय है, हम लोगों का मरने का समय नहीं है। जब भी मरने का समय आएगा, जब भी परमेश्वर हमको लेके जाएगा, लेकिन आज हमको जीने का समय है। दिस इज द टाइम गॉड वांट्स अस टू लिव। इसलिए मैं आपको बताना चाहता हूं, हिम्मत से जियो और विश्वास से जियो और परमेश्वर आपके साथ है। मत डर, क्योंकि मैं तेरे संग हूं। इधर उधर मत ताक कि मैं तेरा परमेश्वर हूं, मैं तुझे दृढ़ करूंगा, तेरी सहायता करूंगा, अपने धर्म में दाहिने हाथ से मैं तुझे संभाले रहूंगा। ये परमेश्वर आज हमारे साथ है। इसलिए मैं आप आज को कहना चाहता हूं, कोरोना से आप डरो मत, लेकिन जो भी प्रिकॉशंस लेने के लिए हमको बोला वो प्रिकॉशंस जरूर आप ले लीजिए। और आप परमेश्वर ने आपको इस दुनिया में रखा है, वो आपको संभालेगा,
और जब भी उसका समय आएगा उस समय में वो हमको ले जाएगा। इसलिए मैं आपसे एक विनंती करता हूं, विश्वास से, प्रार्थना से, हिम्मत से आप आगे बढ़ाएं। गॉड ब्लेस यू। थैंक यू। यीशु मसीह तेरे जैसा है कोई नहीं, तेरे चरणों में झुके आसमां और महिमा गाए ज़मीं। यीशु मसीह तेरे जैसा है कोई नहीं, तेरे चरणों में झुके आसमां और महिमा गाए ज़मीं। हम गाए हो सना, तू राजाओं का है राजा, तेरी महिमा होवे सदा। तू है प्रभु हमारा खुदा। प्यारे पिता, तूने हमसे इतना प्यार किया, हमें पापों से छुड़ाने को अपने बेटे को कुर्बान किया। हम गाए हो सना, तू राजाओं का है राजा, तेरी महिमा होवे सदा। तू है प्रभु हमारा खुदा, तू है प्रभु हमारा खुदा। இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நமது மத்தியிலே சிறந்த முறையிலே நமது மத்தியிலே பகிர்ந்தளித்த நம்முடைய அன்பு பேராயர் அவர்களுக்கு மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபை சார்பாக, அம்பர்நாத் திருச்சபையின் சார்பாக உள்ளம் கனிந்த அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். We would like to thank our Honorable Bishop Dr. Anil Kumar Servant for sharing God's word to the congregation of Methodist Tamil Church, Ambernath. பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் அறிவிப்புகள். 25ஆம் தேதி மாஸ்டர் ஆலன் ஜார்ஜ் பத்லாப்பூர். 26ஆம் தேதி செல்வி ஜாய்ஸ் மேரி மாணிக்கராஜ். 27ஆம் தேதி திரு விக்டர் ஏசுதாசன் பத்லாப்பூர். திருமதி பேபி ரோஜா எட்வர்ட் பத்லாப்பூர். 28ஆம் தேதி திரு முத்துராஜ் பிள்ளை, செல்வன் சைரஸ் பால்ராஜ். 29ஆம் தேதி திரு கால்வின் லிவிங்ஸ்டன் ஜோசப். திருமண நாளை ஆசிரிக்கின்றவர்கள் 23ஆம் தேதி திரு டேவிட் சாமுவல், திருமதி ஜோஸ்பின் தம்பதியினர். 24ஆம் தேதி திரு ஜான் ரெஜி, திருமதி ஜாஸ்பின் சோபா தம்பதியினர் பத்லாப்பூர். இவர்களுக்காக இந்த இடத்துல தலை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான நல்ல நாளுக்காக நாம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெயர் வாசிக்க கேட்ட, பிறந்த நாளை ஆசிரிக்கிற, திருமண வாழ்வுக்குள்ளாய் பிரவேசிக்கிற இந்த அன்பு உள்ளங்களுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த அன்பு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. பரலோகத்தின் நன்மைகளினாலும் உம்முடைய கிருபைகளினாலும் ஆண்டவர் இந்த அன்பு பிள்ளைகளுடைய வாழ்வை நீர் ஆசீர்வதித்து சகல நன்மைகளையும் கிருபைகளையும் நீர் நிறைவாய் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்விலை நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம். நீர் பாய்ச்சலான தோற்றத்தை போலவும் மற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொன்னது போல பிள்ளைகள் பிரவேசிக்கிற இந்த புதிய பிறநாள் வாழ்வு குடும்பமாய் கணவன் மனைவியுமாய் பிரவேசிக்கிற இந்த புதிய ஆண்டும் அவருடைய வாழ்விலே ஆசீர்வாதம் அமைந்திருக்க திருச்சபையாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே அன்பு பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நல்ல சாட்சிகளை கேட்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. மீண்டும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாகும் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளை அர்ப்பணிக்கும் வண்ணமாக கிறிஸ்துவ கீர்த்தனை 217 3 மற்றும் 5 கவிகள் நாம் பாடுவோம். அன்பே
சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் மிகைப்பட வேண்டும் மேன்மை பெற்றோங்கும் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். இந்த இடத்துல தலை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்தமான நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நம்முடைய திருசன்னிதானத்திலே படைக்கப்பட்டிருக்கிற அன்பின் காணிக்கைகளுக்காக சோஸ்திரம். நம்முடைய அன்பு பிள்ளைகள் தாங்கள் இருக்கிற இடத்திலே ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக நம்முடைய பிள்ளைகள் படைத்திருக்கிறது அன்பின் காணிக்கைகளை கர்த்தர் நீர் சுகந்த வாசனையாக ஏற்று நம்முடைய அன்பு பிள்ளைகளை நீர் கனப்படுத்தி நீர் மேன்மைப்படுத்துவீராக. நம்முடைய நாமத்தை நீர் உம்முடைய நாமத்தை நாங்கள் ஒருமித்து மகிமைப்படுத்த ஆண்டவர் நீர் கருவைதாரும் அன்பின் காணிக்கைகளை கர்த்தர் ஏற்று நீர் அங்கீகரிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கு பராமரிப்புக்கு பாதுகாவலுக்கு உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காற்றாதரிக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை எங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா குமார் பரிசுத்த ஆவியாகிய திரியேயுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கிறிஸ்தவ கீர்த்தனை 317 1 மற்றும் 3 பாடுவோம். கர்த்தரோடு இருப்பாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.